முன்னாள் அமெரிக்க சட்டமா அதிபரும் நாடு கடந்த தமிழீழ அரசுக்கு ஆதரவு. சகல பிரஜைகளுக்கும் சம உரிமை வழங்கும் சட்ட பின்னணி வேண்டும் என்கிறார் வராவெவ. இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு நவநீதன் பிள்ளைக்கு அரசாங்கம் அழைப்பு. லலித் குகனை தாம் கைது செய்யவில்லை என்கிறது இலங்கை இராணுவம். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் முன்னாள் சட்டமா அதிபர் ஒருவரான ரம்சி கிளார்க் நாடு கடந்த தமிழீழ ராஜ்யத்திற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளார். இவர் நாடு கடந்த தமிழீழ ராஜ்யத்தின் செனட்டராக இணைந்து கொண்டுள்ளார். இந்த செனட் சபைக்கு மேலும் 8 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் முக்கிய சட்டங்களை வகுப்பதில் ரம்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. 1965 ஆண்டு வாக்காளர் உரிமை சட்டம், 1968 ஆண்டு சிவில் உரிமை சட்டம் ஆகியவற்றை வகுப்பதில் ரம்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரும் டாக்டர் பிரையன் செனவிரத்ன என்பவரும் நாடு கடந்த தமிழீழ ராஜ்யத்தின் செனட்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் சம உரிமை வழங்கக்கூடிய வகையிலான சட்ட பின்னணி உருவாக்கப்பட வேண்டும் என முன்னாள் உயர்நீதிமன்ற நீதவான் WTM வராவெவ தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு அரசியல் அமைப்பிற்கு தலைமை தாங்க விரும்புவதாகவும் சிலர் அரசியல் அபிலாஷை கொண்டு இயங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் பிரஜை என்ற வகையில் அரசியல் அபிலாஷையுடன் செயற்பட எனக்கு சகல உரிமையும் உண்டு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை தடுப்பதே எனது அரசியல் நோக்கம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஓர் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவே எனது அரசியல் அபிலாஷை. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சம உரிமை வழங்குவதற்காக போராடும் எந்த ஒரு அமைப்பிற்கும் தலைமை தாங்க தயார். மக்கள் சட்டத்தை மதிக்கின்றார்கள். அரசியல் காரணங்களுக்காக சட்டம் பக்கசார்பாக செயற்படக்கூடாது. கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், பாதாள உலக கோஷ்டியினரே இன்று அரசியலில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் சட்டத்தை மதிப்பார்கள் என எதிர்பார்க்க முடியாது. நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு 18வது திருத்த சட்ட அமுலாக்கம் பாரிய அளவில் பங்களிப்பு செய்துள்ளது. 17வது திருத்த சட்ட மூலம் இல்லாதொழிக்கப்பட்டதனால் முக்கியமான துறைகளின் சுயாதீன தன்மைக்கு குந்தகம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு கிடையாது. அரசியல்வாதிகளுடன் தொடர்புடைய கொலைகாரர்கள், குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றனர் எனவும் உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் வராவெவ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதன் பிள்ளைக்கு இலங்கை அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கை பற்றும் விமர்சிக்கும் சகல தரப்பினருக்கும் நேரடியாக விஜயம் செய்து இலங்கை நிலைமையை பார்வையிட முடியும் என ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். குறிப்பாக யுத்தம் இடம்பெற்ற வலயங்களை நேரில் சென்று பார்வையிட தேவையான ஒழுங்குகள் செய்து கொடுக்கப்படும். வடக்கின் சில பகுதிகளுக்கு வெளிநாட்டவர்களை அனுமதிக்காத காலம் ஒன்று இருந்தது. எனினும் தற்போது அவ்வாறு இல்லை. நிலக்கண்ணி வடி அகழ்வு பணிகள் பூர்த்தியாகாத காரணத்தினாலேயே வெளிநாட்டவர்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். முன்னணி சோசலிச கட்சியின் உறுப்பினர்களான லலித் குமார், குகன் ஆகியோரை இராணுவம் கைது செய்யவில்லை என இராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படும் லலித், குகன் ஆகியோரை இராணுவத்தினர் கைது செய்துள்ளதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை. இவர்களை இராணுவம் கைது செய்து வடக்கு இராணுவ முகாம் ஒன்றில் தடுத்து வைத்துள்ளதாக முன்னணி சோசலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் உயர் இராணுவ அதிகாரிகள் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கட்சியின் பிரசார செயலாளர் புபுது ஜாகொட தெரிவித்திருந்தார். லலித் குகன் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுவின் போது கூட இவர்கள் ஆஜர்படுத்தவில்லை என அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது. லலித் குகன் ஆகியோரை இராணுவம் கைது செய்யவோ முகாமில் தடுத்து வைக்கவோ இல்லை என இராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டுமாயின் அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி ஜனநாயக ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரே வழி இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதே. இந்த அரசாங்கம் எதேச்சை அதிகார போக்கில் ஆட்சி நடத்தி வருகிறது. நாட்டின் சட்டம் 2 விதமாக அமுல்படுத்தப்படுகிறது. ஆளும் கட்சியினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஒரு விதமாகவும், மாற்று சிந்தனையாளர்களுக்கு எதிர்கட்சியினருக்கும் வேறு விதமாகவும் அமுல்படுத்தப்படுகிறது. இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் வரையில் நாட்டில் ஜனநாயகத்தையோ சுதந்திரத்தையோ எதிர்பார்க்க முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்களே இந்த நாட்டின் மெய்யான துரோகிகள் என புதிய இடதுசாரி முன்னணியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் வளங்களை சர்வதேச சக்திகளுக்கு தாரை வார்க்கும் இந்த அரசாங்கமே நாட்டுக்கு துரோகம் இழைக்கிறது. அண்மையில் டெசோ மாநாட்டிற்கு சென்றதன் மூலம் இந்த நாட்டின் நன்மதிப்பிற்கு தாம் களங்கம் ஏற்படுத்தி இருப்பதாக ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி ஆகியவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்வோரே இந்த நாட்டின் மெய்யான துரோகிகள். நாட்டின் தமிழ் மக்கள் மட்டுமன்றி ஒட்டுமொத்த மக்களுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக டெசோ மாநாட்டில் தான் உரையாற்றிய போது கூறினேன். தமிழ் மக்கள் மட்டுமன்றி நாட்டின் சகல மக்களுமே சர்வாதிகார போக்கிலான இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கை பரிந்துரைகள் உரிய முறையில் அமுல்படுத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி தாம் ருகுணு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று கூறுவதை போன்றே வடக்கு கிழக்கு மக்கள் ஈழம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு ஈழம் என்ற சொல்லை பயன்படுத்துவதால் நாடு பிளவடைந்து விடாது. தற்போதைய ஆட்சியாளர்கள் காரணமாகவே ஈழத் தமிழர்கள் பற்றி பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய ஆட்சியாளர்களின் துரோகச் செயல் பற்றி இந்தியா மட்டுமன்றி உலகின் எந்த நாட்டிலும் கருத்து வெளியிட அஞ்சப் போவதில்லை எனவும் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தெரிவித்துள்ளார். உலகில் எந்த இடத்தில் ஈழ மாநாடுகளை நடத்தினாலும் இலங்கையில் ஈழ நாட்டை உருவாக்குவது என்பது வெறும் கனவு மாத்திரமே எனவும், இதற்கு உந்து சக்தி வழங்கும் தேச துரோகிகள் இதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாவில மேதானந்த தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு துரோகம் இழைக்கும் இவ்வாறான துரோகிகளை நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும். செல்வநாயகத்தின் 50க்கு 50 என்ற கோரிக்கை பிரபாகரனின் பயங்கரவாதம் வரை வளர்ச்சி அடைந்தது. இதனால் இலங்கை மக்கள் மாத்திரமல்லாது வெளிநாட்டு மக்களும் பாதிப்புகளை அனுபவித்தனர். பயங்கரவாதம் காரணமாக நாட்டின் ஆயிரக்கணக்கான உயிர்கள் அழிந்தன. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. தேசிய உரிமைகள் அழிந்தன. இந்த பின்னணியில் நாட்டின் அதிர்ஷ்டமாக ஜனாதிபதி தலைமையில் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்டோர் கொடூர பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். எனினும் உயிரிழந்த பயங்கரவாதத்திற்கு மீண்டும் உயிரூட்ட நினைக்கும் தேச துரோகிகள் நாட்டில் உள்ளனர். தென்னிந்தியாவில் உள்ள இனவாதிகள் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு தலைவலியாக மாறியுள்ளதை காண முடிகிறது. இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு இனவாத குழுக்கள் பெரும் தடையாக இருப்பதை காண முடிகிறது. இந்தியாவையும் இலங்கையையும் மீண்டும் பயங்கரவாதத்தினால் அழிக்கவே அவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். இதற்கு உந்து சக்தி அளிக்கும் தேச துரோகிகள் இலங்கையில் பிறந்திருப்பது நாட்டின் துரதிர்ஷ்டம். இலங்கையில் பிறந்து அந்த மண்ணின் நீரை பருகி அதில் விளையும் பயிரை உண்டு அந்த மண்ணிலேயே மரணிக்கும் இந்த தேச துரோகிகள் அடையணிந்து கொண்ட இந்த நாட்டை பிளவுபடுத்தும் ஈழம் என்ற எண்ணக்கருவிற்கு ஆதரவு வழங்குகின்றனர் எனவும் எல்லாவில மேதானந்த தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கிழக்கு மாகாண சபை தேர்தலின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கிழக்கு மாகாண சபையின் அதிகாரத்தை கைப்பற்றப் போவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 13 ஆசனங்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 7 ஆசனங்களும் கிடைக்கும் எனவும், 2 கட்சிகளும் இணைவதன் மூலம் மாகாணத்தின் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 35 ஆசனங்களை கொண்ட கிழக்கு மாகாண சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற 17 ஆசனங்கள் கிடைக்க வேண்டும். தனது கணிப்பின்படி அவரது கூட்டணிக்கு 20 ஆசனங்கள் கிடைக்கும் என சம்பந்தன் கூறியுள்ளார். திருகோணமலை தமிழ் நலன்புரி சங்கத்தின் கூட்டத்தில் உரையாற்றும் போதே சம்பந்தன் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்தின் தேவைகளை நிறைவேற்றும் முதலமைச்சர் ஒருவர் கிழக்கு மாகாண சபைக்கு தேவை இல்லை எனவும், தமிழ் முதலமைச்சர் ஒருவரே வேண்டும் எனவும் அண்மையில் சம்பந்தன் கூறியதாக சிங்கள ஊடகங்கள் தெரிவித்திருந்தாலும், முஸ்லிம் காங்கிரசுடன் நல்லுறவு நீடிப்பதாகவும் அவர்களுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்ற முடியும் எனவும் சம்பந்தன் தெரிவித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு 14 ஆசனங்களை கைப்பற்றும் எனவும் அதன் பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து மாகாண சபையின் அதிகாரத்தை கைப்பற்றப் போவதாகவும் கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வருடம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net என்னும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.